ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சில்வர் ஷாப்பிங் வீடியோ தாங்க. ஆமாங்க, நான் வந்து லாஸ்ட் மந்த் ஜான்வரி மந்த் வந்து பொங்கலுக்கு முன்னாடி பீமாவில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிராம் வந்து 209 ருபீஸ், வேஸ்டேஜில் பாதி ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னுடைய ஓல்டு சில்வர் வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி நியூவாக பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கடையை விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போயே வந்து 2, 3 வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அந்த ஆஃபர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அப்போ அங்கே பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து ஓல்டு சில்வர் வந்து லலிதா, சரவணா எலைட்டு அங்கெல்லாம் போய் செக் பண்ணி அவங்க எவ்வளோக்கு எடுக்கிறாங்க, இங்கே பீமாவில் வந்து பார்க்குறப்ப என்ன ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். ஏன்னா 999 பார் அப்படிங்கிறது வந்து நான் சேவ் பண்ணிட்டு வருவேன். அது நிறையா பேருக்கு தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ அந்த பாரை ரீசேல் வேல்யூக்கு போகிறப்ப எவ்வளோ கம்மியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா மேலே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறத்துல தான் முடிவு பண்ணேங்க. இப்போலாம் வந்து ஏதாவது வாங்கணுன்னா டைரெக்டாக பொருளாகவே வாங்கிக்கணும். நம்ம வந்து பார் வாங்கி வச்சு ஃப்யூச்சரில் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, எனக்கு அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாகவே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி பார்லாம் வந்து நான் வந்து நிறையா சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன். அதாவது 50 கிராமு, 25 கிராமு, 10 கிராமு இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருப்பேன். பட் இதை எக்ஸ்டென்ஷன் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து அப்போ வந்து 275 ருபீஸ், அதுக்கப்புறம் 425 ருபீஸ் வரை போயிட்டு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு சில்வர் பெர் கிராம் பார்த்தீங்கன்னா 290 ருபீஸுங்க. அதே மாதிரி கோல்டும் பார்த்தீங்க அப்படின்னா 14,680. நான் வந்து சில்வர் வந்து 275 ருபீஸ் வாங்குகிற அன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்து 12,800 சம்திங் தாங்க இருந்தது. பட் இப்போயும் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. பட் சில்வர் ப்ரைஸில் தான் நிறையா ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பழைய கொலுசு எல்லாம் தாங்க மொத்தமாக வந்து போட்டுட்டு பூஜை பொருள் வாங்கணும் அப்படின்னு போயிருந்தேன். பட் எனக்கு வந்து பீமாவில் வந்து இந்த ஓல்டு சில்வர் போடுறதுல எனக்கு வந்து விருப்பமே இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து 209 ருபீஸ் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து 35 to 40% வந்து ரிடக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்க அதர் ஷாப்போட சில்வர் ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறப்ப. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மொத்தமாக வந்து என்கிட்ட வந்து ஒரு 300 கிராம் இருக்குது அந்த பழசு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 146 ருபீஸுக்கு தான் எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க. இன்னும் சரவணா எலைட்டில் எடுத்த கொலுசுலாம் வந்து 114 ருபீஸ், 125 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பெரிய கொலுசு வந்து லலிதாவில் எடுத்ததுங்க, பாப்பாவுக்கு வாங்கினது தான். ஸோ இப்போ பத்தாமல் போயிடுச்சு. ஸோ இந்த கொலுசை மட்டும் நான் வந்து அன்றைக்கி பழசில் போட்டேன். பழசில் போட்டுட்டு அங்கே வந்து ஒரு காமாட்சி விளக்கு வந்து பீமாவில் வந்து வாங்கினேன். சென்னை டி நகரில் உள்ள பீமா ஷோரூமில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட உள்ள எல்லாத்துலேயுமே வந்து ஹால்மார்க் சிம்பிள் அந்த 92.5 அப்படிங்கிற அந்த சீல் இருக்கும். அது போக அவங்களுடைய ஸ்டோரோட சீலும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே அவங்கக்கிட்ட 92.5. அப்படி இல்லை காயின் வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் 100 கிராம்ஸ் வரையும் தான் காயின் வச்சுருப்பாங்க. அது வந்து 999 இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அவங்க கடையில் எப்போயுமே வெள்ளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 40 to 50 ருபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குங்க. பட் எல்லாத்துக்குமே அவங்க வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறது போட தான் செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி ஆன்டிக்லாம் வந்து கிட்டத்தட்ட 22% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. பட் அப்போ ஆஃபர் போனனால பாதி அப்படிங்கிறப்ப இதுக்கெலாம் வந்து ஒரு 11% வேஸ்டேஜ் விழுந்தது. ஸோ 11% அப்படிங்கிறப்ப அன்றைக்கி ரேட்டு 209 அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து ஒரு 21 ருபீஸ் கிட்ட வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக விழுந்தது. ஸோ ரூ. 275 விற்கிறப்ப மார்க்கெட் ரேட்டை விட 209 ப்ளஸ் ஒரு 21 அப்படின்னு ஆட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு 230 ருபீஸ்க்குள்ளே வந்து இந்த ஆன்டிக் பொருள்லாம் நம்ம வாங்குகிற மாதிரி இருந்தது. இதுவே நீங்கள் நார்மல் ஆன்டிக் இல்லாமல் நார்மலாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி குத்து விளக்கு இதுவுமே 92.5 சில்வர் தான். பட் ரொம்ப நமக்கு ஒர்க் இல்லாமல் கிளாஸி ஃபினிஷில் இந்த மாதிரி பியூர் சில்வர் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி சில்வரில் வர்றது எல்லாத்துக்குமே 10 to 15% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட்டு வந்து 290 ருபீஸ். பட் பீமாவில் வந்து இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 239 ருபீஸ் அதுதான் போட்டிருந்தாங்க. பட் வேஸ்டேஜில் எந்த ஆஃபரும் வந்து கொடுக்கல. இப்போ வந்து 10% தான் வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி 50% வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் போடுறப்ப நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒர்க் வச்சு இருக்குது பார்த்திங்களா, இதுக்கெலாம் வந்து 18% என்னமோ வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க.
ஸோ இது வந்து இதுவே ஆஃபரில் போய் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாதிக்கு பாதிங்கிறப்ப நல்ல வேஸ்டேஜ் ஆஃபரில் சூப்பராக வாங்க முடியுங்க. இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறதுக்கெலாம் வந்து 15, 16 அந்த மாதிரி வேஸ்டேஜ் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் தங்கமயில்ல வந்து டிஜி சில்வர் சேர்ந்துருந்தேன். ஸோ அதில் போய் இப்போ நான் வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் 80 டச் தான். 92.5 கூட கிடையாது. ஸோ இங்கேயும் ஹால்மார்க் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கே வந்து எக்ஸ்ட்ரா ₹6 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பன்னீர் சோம்புக்கெலாம். அதுவே நான் வந்து மணி தாங்க வாங்கியிருந்தேன். இந்த பெல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. இவங்க கிட்ட வந்து அந்த 92.5 டச்சில் உள்ள பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கிராமுக்கு எக்ஸ்ட்ரா ₹25 போடுறாங்க. அது போக 12% வந்து வேஸ்டேஜ்னு போடுறாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும் போதில் எனக்கு பீமா வந்து ஓகேவாக தாங்க இருந்தது. ஏன்னா கிராமுக்கு நமக்கு ஒரு ₹40-50 தள்ளுபடி கிடைக்கிது. அதையே வந்து நம்ம திரும்ப அவங்கக்கிட்ட செய்கூலி சேதாரமாக தான் கொடுக்குறோம். ஸோ ஒரு மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஒரு ஜிஎஸ்டி கூட இல்லாமல் வாங்கணும் அப்படின்னா, ஆன்டிக் கலெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பீமாவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. அதுவும் 92.5 டச்சில் நீங்கள் வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து எனக்கு ஓவராலாக பார்க்குறப்ப எனக்கு அவங்கக்கிட்ட ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆனால் அங்கே வந்து ஓல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பீமாவில். ஸோ நம்ம வந்து கேஷாக கொடுத்து வாங்கணும் அப்படின்னா ஓகே. இல்லை நீங்கள் வந்து ஒரு பாராக சேர்த்து வச்சுருக்கீங்க, காயினாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்களோ அங்கேயே கொடுத்து நீங்கள் கேஷாக வாங்கிட்டு அதை வந்து இங்கே ரெடீம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோடய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சில்வர் பார் வாங்குறத விட இன்றைக்கி கையில் வந்து ஒரு ₹5000 இருக்கா, அதுக்கு ஏற்ற சில்வர் வந்து கோல்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வாங்கினப்ப ₹275 இருந்தப்போ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 12,800. பட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு வந்து அதே 290க்கு தான் சில்வர் திரும்ப இருக்குது. 270, 290 இந்த மாதிரி தான் இந்த 1 வீக்காக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 14,000, நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 14,600 கிட்ட போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கோல்டு வந்து எங்கே கொடுத்தாலும் சேம் 22 கேரட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம சில்வர் பாராக சேர்க்குறத விட கோல்டு காயினாகவே சேர்த்து வச்சுட்டு வந்து சில்வர் தேவையானப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சில்வர் கூட வாங்கிக்கலாம் நம்ம. என்னோடய ஃப்ரெண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பீமாவில் ஆஃபர் போட்டிருந்தப்ப அவங்க வச்சுருந்த சில்வர் பாரு, அதுக்கப்புறம் ஓல்டு சில்வர் இது எல்லாமே சவுகார்பேட்டில் அவங்க வாங்கின கடையிலே வந்து அந்த பார் வாங்கின கடையிலே கொடுத்துட்டு கேஷாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அங்கே அவங்க கடையிலே வாங்கினதுங்கிறனால உங்களுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை விட ஒரு ₹10-15 அவங்க கம்மியாக எடுத்துகிட்டு கேஷாக கையில் கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ அப்படி வாங்கிட்டு வர்றப்ப அவங்க வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட் 275னா அவங்களுக்கு வந்து ஒரு ₹260. அப்போ அவங்க வந்து ஒரு 1/2 கேஜி பார் வச்சுருந்தாங்க. ஸோ 1,30,000 வந்து கேஷாக கிடச்சது அவங்களுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து அவங்க வந்து ஒரு குத்து விளக்குலாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ நம்ம கேஷை கன்வெர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக மார்க்கெட் ரேட்லேருந்து 15லேருந்து ₹20 வரையும் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் வந்து நம்ம சில்வர் பார் கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறதே பெஸ்ட்டு தாங்க. ஸோ என்னோடய சில்வர் கொலுசு வந்து சரவணா எலைட்டில் வாங்கினது வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் பீமாவில் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பீமாவில் வந்து அந்த 2 கொலுசையும் போடல. இதுதாங்க கிட்டத்தட்ட 115 கிராம்ஸ் கிட்ட இருந்தது இந்த 2 கொலுசும் சேர்ந்து. ஸோ இதை வந்து திரும்ப சரவணா எலைட்டில் போடுறப்ப அவங்க வந்து ஒரு 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு தான் அவங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு செக் பண்ணி 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதுவே அதர் ஷாப் ப்ராடக்ட் அப்படின்னா 30, 35 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இங்கே எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்தேங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து 2 பூஜை பொருள் வாங்கினேன். அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. சரவணா எலைட்டில் வந்து நான் வந்து 114 கிராம்ஸ் கிட்ட வந்து ஓல்டு சில்வர் கொடுத்துருந்தேன் அந்த கொலுசு. அதில் வந்து 85 கிராம்ஸ் தான் எனக்கு வந்து எடுத்துக்கிட்டது. மீதி 29 கிராம்ஸ் வந்து கழிவுங்கிற மாதிரி போயிடுச்சுங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட் ₹275க்கு உங்களுக்கு வந்து சில்வர் ரேட் வந்து அன்றைக்கி ₹275. அந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு ஒரு ₹23,124 வந்து அந்த கொலுசுக்கு எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை பழசில் போட்டுட்டு இந்த பூஜை பொருள் தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பஞ்ச பாத்திரம் தாங்க வாங்கியிருந்தேன். இந்த பவுலு ப்ளஸ் அந்த ஸ்பூனு இது 2ம் சேர்த்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்பூன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 10% போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 92.5 அப்படின்னு அதில் வந்து ஹால்மார்க் சிம்பிள்லாம் இல்லைங்க சரவணா எலைட்டில்.
ஜஸ்ட்டு 92.5 அப்படின்னு எழுதியிருந்தது. 10% அப்படின்னா 1 கிராம்னா ₹275 வந்து இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த பஞ்சபாத்திரம் வந்து ஒரு 42 கிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. இதுக்கும் 10% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த சீலுக்கு மேலே தெரியுதா 92.5 அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன சீல் தான் இருந்தது. பட் நீங்கள் எப்போ கொண்டு வந்து இதை வந்து நம்ம பழசில் போடுறோம் அப்படின்னாலும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் இருந்து 10% மட்டும்தான் டிடக்ட் பண்ணி நாங்கள் வாங்குவோம் 92.5னா. அதுவும் எங்கள் கடையில் வாங்கின பொருளை வந்து நாங்களே வந்து திரும்ப 10% டிடக்ஷனில் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம இந்த பொருளை வாங்குறப்பே வந்து நம்ம வந்து ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ ரிட்டர்ன் போடும்போதுல பழசு அப்படின்னு போட்டோம்னா ஒரு 10%னா ஓவராலாக ஒரு 20% வந்து நமக்கு அது லாஸ் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பொருள் வந்து இந்த தூபக்கால் தாங்க வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் ஒரு 36 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. இதுவே வந்து சரவணா எலைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய மினிமம் வந்து ஒரு 20 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 100 கிராம்ஸ் வரையும் கூட வேரியேஷனில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் 10% வேஸ்டேஜ் தான் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 3 கிராம் 600 மில்லிகிராம்ஸ் வந்து வேஸ்டேஜாக நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு ₹900 கிட்ட நான் வந்து வேஸ்டேஜுக்கே கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஓல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ₹4594 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த 2 பொருளும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. கலெக்ஷன்ஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சா சரவணா எலைட்டை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். பட் இவங்கக்கிட்ட 92.5 டச் அப்படிங்கிறது சீல் இருக்குது. பட் ஹால்மார்க் சிம்பிள் அதெல்லாம் இல்லைங்க. ஸோ இப்போ வந்து நான் பீமாவில் வாங்கின காமாட்சி விளக்கு இதுதாங்க. நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் என்ன வாங்கியிருந்தீங்க, ஆன்டிக்கில் வாங்கியிருந்தீங்களா இல்லை நார்மல் தான் வாங்கியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் ஆன்டிக் வாங்கலைங்க, நார்மல் தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 170 கிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க இந்த காமாட்சி விளக்கு. ஸோ இதிலே வந்து ஒரு 300 கிராம்ஸுக்கெலாம் இருந்தது. பட் எனக்கு அது வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு காமாட்சி விளக்கு காமிச்சாங்கங்க. இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து அச்சு தான் இருக்குது, அந்த ஹாலோவாக தானே தெரியுது. ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்ப அந்த சாமி சிலை வந்து எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி பேக் சைட்லேயே எம்போஸ்டாக உள்ளது அப்படிங்கிறது இதை விட ஒரு 40 to 50 கிராம்ஸ் கூட இருக்க மாதிரி இருந்தது. பட் நம்ம என்ன பூஜை ரூமில் வச்சா ஃப்ரண்ட்டில் தானே பார்க்க போகிறோம், பேக்லையாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுக்கலாங்க. ஸோ இந்த பிளேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 87 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹால்மார்க் சிம்பிள் 92.5. அதுக்கப்புறம் கீழே வந்து அது வந்து இந்த ஹெச்யூஐடி வந்து இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல. பட் அந்த ஹெச்யூஐடி நம்பரு அதுக்கு கீழே வந்து பிஎம்ஜே அந்த பீமா ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த சீலு எல்லாமே இருந்ததுங்க. பொதுவாக காமாட்சி விளக்கு நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சு வைங்க. நீங்கள் வந்து வெங்கலத்தில் தான் விளக்கு வச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்ல. பட் கீழே வெறும் தரையில் நம்ம வைக்கக்கூடாது எப்பயுமே. ஸோ கீழே வந்து ஒரு வெங்கல பிளேட்டு அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரசாத பவுல் தாங்க வாங்கியிருந்தேன். 38 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. இது வந்து பிரசாத பவுலாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி இப்போ வரவேற்புக்கெலாம் நம்ம வைப்போம் பார்த்திங்களா. ஸோ கொஞ்சம் அகலமான கிண்ணமாக இருக்கிறப்ப நம்மளால் உள்ளே கையை விட்டு எடுக்க முடியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நான் யோசித்து தான் இந்த 2ம் வாங்கியிருந்தேன். மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், சந்தனம் எதுனாலுமே வைக்கலாம், இல்லை சாமிக்கே பிரசாதம் வைக்கிறேன்னா கூட வைக்கலாம். அழகாக அந்த லெக்லலாம் வந்து அந்த எலிஃபண்ட் இது போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஈச் 38 கிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட இருந்த கொஞ்சம் பழைய சில்வர் எல்லாமே போட்டுட்டு தான் இதெல்லாம் வாங்கினேன். நான் வந்து எதுவுமே பே பண்ணிலாம் எதுவும் வாங்கலை இப்போ. நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த காமாட்சி விளக்கில் நம்ம வந்து அந்த ஓரம் கரை பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி திரி ஹோல்டர் வந்து நான் ஆல்ரெடி வந்து வெங்கலத்தில் வந்து இதே மாதிரி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. என்னோடய பூஜை ரூமில் வந்து நான் வெள்ளி விளக்கில் இந்த மாதிரி வெங்கலத்தில் தான் வந்து ஒரு திரி ஹோல்டர் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து வெள்ளியிலே இருந்தது பீமாவில். ஸோ அதனால் அதுலேயும் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ பூஜை ரூமில் வந்து ஒரு காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம வரலட்சுமி பூஜை இந்த கொலு சமயங்களில் வந்து அங்கேயே ஒரு விளக்கு பொருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கு, இந்த பிரசாத பவுலு இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு வச்சுருந்தது தான். ஸோ உங்களுக்கு என்னோடய கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது எல்லாமே ஒரே நாளில் வாங்கினது கிடையாது. இது வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதும் கிடையாதுங்க. இந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சுருந்த வெள்ளி காயின்ஸு, அதுக்கப்புறம் பழைய கொலுசே வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நான் சேர்த்து வச்சுருந்தது தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து தங்கமயில் டிஜி சில்வர் வந்து நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் என்ன பொருள் வாங்கியிருந்தேன், அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, எனக்கு பெனிஃபிட் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க, அது எவ்வளோ கம்மி பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஓவராலாக அது வந்து ஒரு ப்ராஃபிட்டா லாஸா, எவ்வளோ நாள் கழித்து அதை ரெடியூம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் வித் பில்லோட கால்குலேஷனோட நம்ம பார்க்கலாங்க. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஹைப் பண்ணால் தான் நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.